தற்கொலை எண்ணமா, மன நெருக்கடியா, பகிர ஆதரவு இல்லையா, மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர நம்ம அடையாளம் கேட்காத தற்கொலை தடுப்பு இலவச தொலைபேசி சேவை நேசம். இது மக்களால மக்களுக்காக நடத்தப்படுற சேவை. அழைத்திடுங்கள் 0424222022. சேவை நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 8 மணி வரை. நேசம். மென்டல் ஹெல்த் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கிறதா? மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு என்று நாம் பேசும்போது மக்களிடையே அது குறைந்த அளவே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பொதுவாக அறியாமையை விட ஆபத்தானது அரைகுறை அறிவு என்று சொல்வார்கள். மனநலம் சார்ந்த மக்களுடைய அறிவு அதுபோலத்தான் சில சமயம் அரைகுறையாகவே இருக்கிறது. மனநலம் என்பது, அதன் பாதிப்பு என்பது ஒருவருடைய செயல்திறன் பாதிப்பு, ஒருவருடைய நடவடிக்கை மாற்றங்கள் என்றுதான் வெளிப்படும். பொதுவான அல்லது சாதாரண அல்லது அதிகம் நாம் பார்க்கக்கூடிய மிதமான மனநோய்கள் அனைத்திலும் இவை இரண்டு மட்டுமே பாதிக்கப்படுகின்றன. அதாவது ஒருவருடைய செயல்திறன் குறைகிறது, அவருடைய அன்றாட நடவடிக்கைகள் மாறுகின்றன. தீவிர மனநோயில் மட்டும்தான் மனிதர்கள் அவர்களுடைய நிலை மறந்து வித்தியாசமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். பொதுவான மனநல குறைபாடாக இருந்தாலும் தீவிரமான மனநல குறைபாடாக இருந்தாலும் அது ஒரு குறைபாடு, கோளாறு, நோய் என்று எந்த நிலையில் இருந்தாலும் சிகிச்சை அவசியம் தேவை. மனநல சிகிச்சைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று பேச்சு சார்ந்த சிகிச்சைகள், கவுன்சிலிங் என்று சொல்கிறோம். அடுத்தது மருந்து சார்ந்த சிகிச்சைகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். பேச்சு சார்ந்த சிகிச்சையை உளவியல் நிபுணர்களும், அதாவது சைக்காலஜிஸ்ட் அவர்களும், மருத்துவ சிகிச்சையை மனநல மருத்துவ நிபுணர்கள், அதாவது சைக்கியாட்ரிஸ்டும் கொடுக்கிறார்கள். மனநோய்களை மற்ற நோய்கள் போலவே பார்த்து மனநோய்களுக்கான மருத்துவமும் மற்ற நோய்களுக்கான மருத்துவம் போல எளிதாக கிடைக்கக்கூடியது ஒன்று. அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற முழு விழிப்புணர்வு மக்களிடம் தேவை.